ஹாய், வெல்கம் டு மை சேனல். ராகவா வெயிட் லாஸ் 30 டே சேலஞ்சில் இன்றைக்கி ராகவா 26வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 59 கிலோ 400 கிராம் இருக்கார். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா மில்க் கூட சப்ஜா விதையை கூட போட்டு கொடுத்துருந்தேன். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக. ஆனால் இன்றைக்கி வெயில் கொஞ்சம் தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு சில இடங்களில் மழை பெஞ்சதாக சொன்னாங்க. இருந்தாலும் குழந்தைக்கு சப்ஜா விதை போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்தா மில்கில் சப்ஜா விதை போட்டு கொடுத்துருந்தேன். மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு வச்சுருந்தேன். நீங்கள் கேட்கலாம், என்னங்க வெயிலுக்கு போய் குழந்தைக்கு காரக்குழம்பு கொடுத்துருக்கீங்களா அப்படின்ட்டு. டெய்லி சாம்பார் ரசம் அப்படிலாம் வைக்கிறோமா காரக்குழம்பு? ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே காரமாக சாப்பிட்டு பழக்கானவங்களா, அதனால் இன்றைக்கி காரக்குழம்பு வச்சே ஆகணும் அப்படின்னாங்கனால காரக்குழம்பும் முட்டை ஆம்லேட்டும் முட்டை வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் இன்றைக்கி அவர் வந்து லஞ்ச் எடுத்துக்கிட்டாரு. ஒரு சின்ன கப் ரைஸும் 2 பாயில் பண்ண எக்கும் வந்து அவருக்கு வச்சு கொடுத்துருந்தேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டம்ளர் இருக்க மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டாரு. நைட் வந்து பார்த்திங்கன்னா ராகி தோசை செஞ்சுருந்தோம். அதுக்கு பூண்டு சட்னி வச்சு எடுத்துக்கிட்டாரு. இப்போ இன்னும் ஒரு சிலருக்கு வந்து கேள்வி எழலாம், நைட் டைமில் வந்து ராகி தோசை கொடுக்கலாமா அப்படின்ட்டு. நைட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:45 டைமில் தான் வந்து ராகி தோசை கொடுத்துருந்தேன். ஏன்னா நான் வந்து மதியம்தான் மாவு அரைச்சேன். அது புளிக்கிறதுக்கு ஈவினிங் கிட்ட ஆகிடும் அப்படின்றதுனால தான் நான் வந்து ஒரு 6:30 மணிக்கு இந்த ராகி தோசையும் பூண்டு சட்னியும் செஞ்சு கொடுத்துருந்தோம். அதுக்கு அந்த ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தான் இன்றைக்கி அவர் நைட் எடுத்துக்கிட்டு இன்றைய டயட் பிளானை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு.